இலங்கை சுற்றுலா வர்த்தகத்தில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காலப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகளை கூடுதலாக ஈர்ப்பதற்காக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி பணியகம் ஊக்குவிப்பு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்க தலைமையில் நிகழ்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மார்ச் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே வருகை தருகின்றமையினால் குறித்த காலப்பகுதியிலும் கூடுதலான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பது தொடர்பில் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் கலாசார பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் நடன நிகழ்வுகளுடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றனர். இலங்கை சிறந்த சுற்றுலா தளமெனவும் குறைந்த செலவில் தங்குமிட வசதிகள் மாத்திரமன்றி 5 நட்சத்திர ஹோட்டல்களும் நாட்டில் காணப்படுகின்றன. தாம் செலவிடும் பணத்திற்கு சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என சுற்றுலா பயணிகள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் பிரதியமைச்சர் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். உலகின் சுற்றுலா தளங்களை எடுத்துக்கொண்டால் இலங்கை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. தரப்படுத்தல்கள், இணையதளங்கள், சஞ்சிகைகள் எமது நாட்டை பெயரிட்டுள்ளன. பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த காலப்பகுதி இது. கிழக்கு கரையோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கான வாய்ப்பு ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பமாகும். சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பாடசாலை விடுமுறையுடன் நாடு முழுவதும் பயணிக்கின்றனர். நாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இம்மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 23ஆம் திகதி வரை 1,72,317 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் இந்தியாவிலிருந்து 29,352 பேரும், ரஷ்யாவிலிருந்து 22,982 பேரும் வருகை தந்துள்ளனர். ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து இதுவரை 6,65,295 பேர் வருகை தந்துள்ளனர்.